வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, மார்கழி மாதம் 23ஆம் தேதி, கரவருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி. இன்று ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். திருவாதிரை திருவிழா நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசன நாள். நட்சத்திரம் திருவாதிரை, திதி பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லப்படுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளிலே மதியம் 1 மணி சுமாருக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. அது வரையிலே வளர்பிறை சதுர்தசி இருக்கிறது, 14வது திதி. அதன் பிறகு பௌர்ணமி வந்து விடுகிறது. இன்று இரவுதான் பௌர்ணமி. கிரிவலம் செய்வது, இரவிலே பௌர்ணமி பூஜை செய்வதெல்லாம் இன்றைக்குத்தான். இன்று அதிகாலையிலே நடராஜ பெருமான் களிநடம் புரிகின்ற அந்த அற்புத காட்சியை கண்டு கண்குளிர சேவிக்க வேணுமையா என்று பிரார்த்தனை செய்து கொண்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்நாளிலே. இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், சித்தயோகம், ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. அதாவது சில பேர் ஆங்கில தேதி 8 வந்தாலே உடனே பயந்துட்டு வீட்டில் உட்காந்துடுறாங்க. அது ரொம்ப தவறு. இன்னைக்கு தேதி 23, மார்கழி மாதம் 23ஆம் தேதிக்கு உரிய திருப்பாவை, திருவம்பாவை பாடல்களை பாடி வழிபட வேண்டிய ஒரு நாள். மதி நிறைந்த நன்னாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே நிறைமதி உடைய பௌர்ணமி இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆங்கில தேதிக்கும் நமது பஞ்சாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வருவதற்கு 2000 வருடத்திற்கு முன்னாலேயே திதி நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே நம்மளுடைய பஞ்சாங்க கணக்குப்படி இது நல்ல நாள். ஆகவே அந்த இங்கிலீஷ் டேட்டு 8 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் அற்புதமான நிலையிலே இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள், மனோபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய மன உறுதியை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். அப்படி ஒரு மன உறுதியோடு இருப்பீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மங்களகரமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய குடும்பத்திலே உள்ள அனைவரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கும் வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கும் பணிபுரியும் இடத்திலே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வேலை சற்று கடினமாக இருக்கிறது அலுவலகத்திலே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லது வேறு ஒரு ப்ராஜெக்டுக்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அதுபோன்ற சிறிய மாற்றங்கள் எல்லாம் நிகழும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய ராசி அதிபதி வலுவான நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்றன. அதிலும் இந்த நாளிலே குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்நாளிலே மிகப்பெரியதொரு தனலாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பம், உற்றார், உறவினர், சுற்றத்தார், நண்பர்கள் என அனைவருடனும் மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும்.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள், அதிலும் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்து பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருவாதிரை திருநாள் என்பது நடராஜ தரிசனம் செய்கின்ற ஆருத்ரா தரிசன நாள். இந்த நாள் மார்கழி மாதத்து திருவாதிரையிலே பிறந்தவர்கள் போன ஜென்மத்தில் ஒரு மாசமாவது சிதம்பரத்தில் வாசம் பண்ணி இருந்தால்தான் அதில் பிறக்கவே முடியும். தில்லைவனம் என்னும் அந்த சிதம்பரம் இருக்கிறதே, நடராஜருடைய ஆலயம் இருக்கக்கூடிய தில்லையம்பதி, அது சைவ தலங்கள் எல்லாவற்றிற்கும் அதுதான் முதன்மையானது. வைஷ்ணவ தலங்களுக்கெல்லாம் முதன்மையானது ஸ்ரீரங்கம், திருவரங்கம். அதே போல சைவத்தலங்கள் அனைத்திற்கும் முதன்மையான தலம் எது என்றால் தில்லைக்கூத்தனின் சிதம்பரம். அந்த சிதம்பரேஸ்வரனாகிய தில்லைக்கூத்தன் அவனுடைய திருவடியிலே இருக்கின்ற அந்த குஞ்சித பாதத்தை வேண்டி துதிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிலும் அந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்நாளிலே அதிக அளவிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும், அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், எதிர்பாராத செலவுகளாக இருக்கும். எல்லாமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதற்கில்லை. எனினும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்றால் பௌர்ணமி என்பதால் முழு சந்திரனாக இருக்கிறது. சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி முழுமையான பலத்தோடு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு அதிக அளவிலே மன மகிழ்ச்சி ஏற்படும், மனதிலே உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. 11ஆம் இடத்து சந்திரன், 5ஆம் இடத்து சூரியன், இவை இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய உத்தியோகத்திலே இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல விதத்திலே தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய பல நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். மனதிலே மகிழ்ச்சி அலை பொங்கும். குடும்பத்திலே உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். அதிக நன்மை நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தன லாபம் ஏற்படக்கூடிய நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இந்நாளிலே உங்களுக்கு ஏதேனும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருந்தால் இயன்றவரை அதை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்நாளிலே இறை வழிபாடு செய்து வாருங்கள். இன்று அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனத்திற்காக சிறப்பு அலங்காரம் எல்லாம் வெகு அழகாக இருக்கும். அதை போய் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆலய தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8க்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது. அதிலும் ராகுவின் நட்சத்திரத்திலே இருக்கிறது. ராகுவிற்கும் 8ல் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு நல்ல தருணம். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அயல்நாட்டு பயணம் செல்ல விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய தொழிலே நீங்கள் அடுத்த நிலை உயர்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் இப்பொழுது செய்து வெற்றி காண்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய
நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அற்புதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய நியாயமான விருப்பங்கள், தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவு செய்து வைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆறுக்குடையவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைவு பெற்று தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்திலே இருப்பது என்பது ஒரு யோகம். ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் வரிந்து கட்டி கொண்டு நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. இந்த நாளிலே நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு நிறைமதி நாள், பௌர்ணமி தினம், பூர்ண சந்திரனாக சந்திரன் ஜொலிக்கின்ற ஒரு நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. தொட்டது துலங்கும் நேரமாக இது விளங்குகிறது. 8ஆம் இடத்து சனியை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆகவே முதலீடு செய்வதை தவிர பாக்கி எது செய்தாலும் இப்ப நல்லா வரும். பணத்தை மட்டும் செலவு பண்ணக்கூடாது, பாக்கி எல்லாம் செய்யலாம். நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது.